ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 20, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், GOM அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் லிஞ்சிங்ஸ் ஹாரஸ்மெண்ட் ஆன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கமிட்டி, ஓகேவா? அதாவது என்ன, நமக்கு லிஞ்சிங் நமக்கு தெரியும், மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது நிறையா நடந்தது. அதாவது குழந்தைகளை கடத்த வராங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறையா மாப் லிஞ்சிங்ஸ்லாம் நடந்துச்சு. அது கவு விஜிலண்டிசம் அந்த ரிலேட்டட் லிஞ்சிங்ஸ்லாம் நடந்துச்சு. லிஞ்சிங்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது குரூப் ஆஃப் என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர், அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்டை அடுத்தவங்க அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்கள போய் அடிக்கிறவங்க, ஓகேவா? தட் இஸ் கால்ட் அந்த மாதிரியான ஒரு குரூப் மோட்டிவேஷ்னல் அகெயின்ஸ்ட் இன்னொரு குரூப்புக்கு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த லிஞ்சிங்ஸ்காண்டி ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இது போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஹாரஸ்மெண்ட், நீங்கள் தெரியும் #MeToo அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, ஓகேவா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மீட்டூவில் என்னென்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த இதுக்காண்டியும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட இது போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டுக்குமே தலைவர் யார் இருந்தார்னா ராஜ்நாத் சிங், அவர் உள்துறை அமைச்சர் அவர் இருந்தார், ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இதோட இதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்டில் போட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன், ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இதில் எனி டிசிஷன், ஓகே, இதில் எந்த டிசிஷனும் இனிமேலும் எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் த லிஞ்சிங்ஸ் அண்ட் ஹாரஸ்மெண்ட்டுக்கு லிஞ்சிங்ஸ்க்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஹாரஸ்மெண்ட்டுக்கு நம்ம உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் அந்த ஹாரஸ்மெண்ட்டு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஆக்ட் இருக்குது. பட் லிஞ்சிங்ஸ்க்கு என்னென்னா காமன் எதுவும் ஆக்ட் கிடையாது, ஓகேவா? ஏதாவது இண்டிவிஜுவல் பண்ணால் தான் பிரச்சனையே தவிர நீங்கள் ஒரு குரூப்பாக போயிட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னென்னா ஒரு கலவரம் மாதிரி முடிஞ்சு போயிடும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான லிஞ்சிங்ஸ்க்கு என்னென்னா ஒரு செக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த கமிட்டி என்னென்னா அப்புறம் இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர என்னென்னா நிறையா, அதாவது என்ன நமக்கு லைக் வேறு இதிலலாம் என்னென்னா சில இதெல்லாம் இருந்துச்சு. அதாவது என்ன, கவர்மெண்ட் சில வேறு ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே என்னென்னா இப்போதைக்கு ஹோல்டில் போட்டிருக்காங்க, ஓகேவா? லைக் இந்த ஏர்போர்ட்ஸ், அதாவது 6 ஏர்போர்ட்ஸ் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் ஆப்ரேஷனல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காண்டியும் பண்ணியிருந்தாங்க. பட் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியலை, ஓகேவா? ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா பினாக்கி சந்திர கோஸ் அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் லோக்பால் பிரசிடென்ட் ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் 8 மெம்பர்ஸ், ஓகேவா? மொத்தம் 8 மெம்பர், ஒரு சேர்மன், ஓகேவா? இந்த இதுவே இந்த 9 பேரையும் செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த செலெக்ஷன் கமிட்டியை பற்றி நேற்று நியூஸில் பார்த்தோம், நேற்று முந்தான நியூஸில் பார்த்தோம். ஸோ என்ன அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பேரில் பினாக்கி சந்திரகோஸ் அவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் ஜட்ஜ், ஓகேவா? ஸோ அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 மெம்பரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும், லோக்பால் லோகாயுக்தா பற்றி வேணும்னா நம்ம ஆல்ரெடி இதை கிளாஸ் எடுத்திருக்கோம், முந்தின நியூஸில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் கர்தார்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் கர்தார்பூர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஏரியா, ஓகேவா? இந்த கர்தார்பூர் ஏரியாவில் என்ன குருநானக் தேவ் அவங்க என்னன்னா 18 வருஷம் அவங்களுடைய கடைசி வாழ்நாள் காலத்தை கழிச்சாங்க, ஓகேவா? அவங்களோட 550th பர்த் ஆனிவர்சரி வர்றதுனால இந்த மாதிரி இந்த கர்தார்பூர் காரிடாருக்கு எல்லா சீக்கியர்களும் உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? இதில் முக்கியமானது 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கிராசிங் பார்டர் வேணும், ஓகேவா? இந்தியாவோட பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தானோட அந்த பஞ்சாப் கர்தார்பூருக்கு போகிறதுக்கு ஒரு 2 பேர்த்துக்குமே என்னென்னா ஒரு பார்டர் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் கால்டு கிராசிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் 0 பாயிண்ட், ஓகேவா? அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா அபெக்ஸ் கோர்ட்ஸ் அப்ஹோல்ட்ஸ் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா இப்போ உங்களை ஒருத்தர் தாக்க வராரு அப்படின்னா உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது அவரை திருப்பி தாக்குறதுக்கு, ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் இந்த கேஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எதில் மென்ஷன் ஆகிருக்கும்னா செக்ஷன் 96 to 106 என்னென்னா ஐபிசியில் இது மென்ஷன் ஆகிருக்கும். இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்மக்லர்ஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாண்டல்வுட் ஸ்மக்லர்ஸ்க்கு எதிராக என்னென்னா ஸ்மக்லர்ஸ் இவரை தாக்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவரோட துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்கள கொண்டுட்டாங்க. ஸோ அவங்கள கொண்டதுனால கீழ்கோர்ட் என்ன 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் ஹைகோர்ட் இது 5 வருஷமாக கம்மி பண்ணாங்க. நெக்ஸ்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்க அக்யூட் பண்ணிட்டாங்க. அக்யூட்னா அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க பிகாஸ் தே ஹாவ் அ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற
ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது பண்ணலாம். ஈவன் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது தனக்கு மட்டும் இல்லை, தான் கூட ஒருத்தர் வராரு, அப்போ அவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னா, பிகாஸ் இதில் ஒரு டிரைவரும் கூட போயிருப்பார், அப்போ டிரைவருக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் அவர் சுட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தன்னை மட்டும் இல்லை, தன்னோட சேர்ந்து யார் வராங்களோ அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு அந்த ஆஃபீஸர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, வாட் ஹேஸ் சேஞ்சுடு போஸ்ட் பாலக்கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலக்கோட் நமக்கு தெரியும். இந்த பாலக்கோட்டில் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைக் நடத்தணும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடத்தணும். ஓகேவா? அதில் வந்து அரௌண்ட் 250 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க. அப்புறம் நமக்கு தெரியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ரிசல்ட் ஒரு இது வந்திருந்தாங்க, பிஃபோர் அப்புறம் ஆஃப்டர்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம போன வருஷம் அந்த எடுத்த அதே லைக் ஃபோட்டோ காப்பி, ஓகேவா, அந்த ஏரியாவோட ஃபோட்டோ காப்பி அண்ட் இப்போ அந்த ஜிபிஎஸ் ஏரியாவோட ஃபோட்டோ காப்பி எடுத்து காமிச்சாங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் இவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்லாம் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நமக்கு புல்வாமா அட்டாக் அப்புறமா நடந்திருக்கிறது. ஓகேவா? ஸோ புல்வாமா அட்டாக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதாக. செகண்ட் வந்து என்னென்னா, நமக்கு லைக் இம்போர்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுவோம்னா இந்தியா தான். ஏன்னா இந்தியா அதிக அளவில் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க, தவிர இம்போர்ட்டு கம்மியாக தான் பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமான 3 ரிவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 3 ரிவர் இருக்குது அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற மொத்தம் 6 ரிவர். இதில் வந்து என்ன, பாகிஸ்தானுக்கு எக்ஸஸாக போகிற வாட்டரை வந்து கம்மி பண்ணுவோம், நாங்கள் வந்து என்னென்னா அதில் டேம் எஃபெக்டிவாக கட்டி அதை வந்து தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவுமே வந்து என்னென்னா ஒரு இன்எஃபெக்டிவ்னஸ் அப்படி, ஏன்னா இன்னும் அந்த டேமை கட்டி முடிச்சு வர்றதுக்குள்ளே 10-20 வருஷம் ஆயிரும். இது வந்து என்னென்னா புல்வாமா அட்டாக்கே நம்ம மறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நமக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை ஒன்று போல் திரட்டி லைக் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ் வந்து அகெயின்ஸ்டாக வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக திரட்டுறது. பட் அதுலேயும் நம்ம வந்து என்ன அன்சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நம்மளால் வந்து மசூத் அசாரை வந்து என்னென்னா இது பண்ண லைக் 1267 கமிட்டியில் வந்து என்னென்னா அவர் வந்து இது தீவிரவாதி இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முடியல. பிகாஸ் சைனா வந்து என்னென்னா டெக்னிக்கல் ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த டெக்னிக்கல் ஹோல்ட் 2009 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை கேன்சலும் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை மேபி அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் மொத்தமாக பேசியிருக்காங்களே தவிர ஏதாவது பாசிட்டிவான வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் புல்வாமா அட்டாக், அதாவது போஸ்ட் பாலக்கோட்டுக்கு அப்புறமா ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்தார்பூர் காரிடார் பற்றி பேசணுமா, இப்போவும் கர்தார்பூர் காரிடார் பற்றி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜேஎன்கே இஷ்யூவை பற்றி பேசியிருக்கோமா, இப்போவும் ஜேஎன்கே இஷ்யூவை பற்றி தான் பேசியிருக்கோம். ஓகேவா? பட் வேறு எந்த விதமான இதுவும் வந்துன்னா பாசிட்டிவ்னஸும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த பாலக்கோட் அட்டாக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணி ஆகணும், அதாவது ஒரு ஃபோர்ஸபிளாக வந்து என்ன பண்ணி ஆகணுங்கிற நிலைமைக்கு தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் வந்துன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம ஆல்ரெடி இதை பற்றினா ஃபுல் இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? எஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும்போது எஜுகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சூப்பராக பேசியிருக்கிறாங்க. ஆன் த லேர்னிங் கர்வ், த சிஸ்டமிக் approach to transforming education outcomes in India leading to success அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் ஹரியானாவை பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, அதாவது என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தே ஹாவ் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எஜுகேஷனில் முக்கியமாக வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும் இன்சென்டிவ் கொடுத்தா அது வந்து பாசிட்டிவ் லெவலில் வந்து என்னென்னா கெயின் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் லைக் எஜுகேஷன் லெவலில் யாரெல்லாம் வந்து எந்தெந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இதோட இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன, ஹரியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நமக்கு தெரியும், ஹரியானா ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டோட கேஸ் ஸ்டடியை எடுத்திருக்காங்க. அதாவது என்ன, எல்லா எஜுகேஷன் லெவலும் நமக்கு தெரியும், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கட்டும், எல்லா நமக்கு யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்கட்டும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் இங்கே கொடுக்குற கல்வி கடனாக இருக்கட்டும், இங்கே கொடுக்குற அதாவது என்ன டீச்சர்ஸுக்கு கொடுக்குற சம்பளமாக இருக்கட்டும், அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு பாத்ரூம், ஓகேவா, அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதாக இருக்கட்டும், எல்லாமே காமனாக ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்குது. பட் ஹரியானா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து ஒரு வகை முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் அல்லது பிளாக், ஓகேவா, லேர்னிங் அவுட்கம்ஸ், இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ்னால் நார்மலாக வந்து என்னென்னா
நீங்கள் வந்து எத்தனை பிள்ளைங்களை வந்து சேர்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை, லேர்னிங் அவுட்கம்ஸ் அவங்களோட அதாவது என்னென்னா அவங்களோட திறமையை வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பிளாக்கில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குழந்தைங்களோட திறமையை ஜட்ஜ் பண்ணிவிட்டு அந்த திறமை வந்து கரெக்டாக இருக்குது, அரௌண்ட் 80% மேலே அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ பிளாக்குக்கோ சக்ஷம் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதுனா சக்ஷம் SAKSHAM ஓகேவா, சக்ஷம் அப்படிங்கிற ஒரு அவார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா, சக்ஷம் ஸ்டேட் அதாவது அப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி டிக்ளேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாத்தையுமே அந்த டிஸ்ட்ரிக்டோ பிளாக்கோ எல்லாத்தையுமே டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு பாராட்டுறது அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஓல் லெவலில் வந்து என்னென்னா சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன அவங்கள பெருமைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது பிளாக் லெவலில் அச்சீவ் பண்ண அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அச்சீவ் பண்ணாலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடத்தி மிகப்பெரிய விழா கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன சக்ஷம் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சக்ஷம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் ஃபெடரலிசம், நமக்கு தெரியும் ஸ்டேட்டுக்கு இடையில நடந்த ஒரு காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு. அப்போ இதே சேம் திங் இந்த காம்படிஷன் அப்படிங்கிறத ஹரியானா ஸ்டேட் வந்து என்னென்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் காம்படிஷன், அதாவது இன்னொருத்தர் கூட காம்படேட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அத்தாரிட்டி கூட இன்னொரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி காம்படேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லேர்னிங் அவுட்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஈவன் ஷார்ட் பீரியடில் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அரௌண்ட் 2014 வந்து என்ன 40% தான் லேர்னிங் அவுட்கம் இருந்துச்சு. இப்போ 2018-19 வந்து என்ன அரௌண்ட் 80% லேர்னிங் அவுட்கம் வந்து என்னன்னா 119 பிளாக்கில் 94 பிளாக்கில் வந்து என்னென்னா 80% நமக்கு லேர்னிங் அவுட்கம் வந்து என்னென்னா ஹரியானாவில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த லேர்னிங் அவுட்கம்மை கவர்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணதான்னா கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டோ அல்லது பிளாக்கோ வந்துன்னா நாங்கள் வந்து 80% லேர்னிங் அவுட்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னை வந்து என்னென்னா நியமிக்கிறாங்க. அந்த ப்ரைவேட் கன்சர்ன் வந்து போய் டைரெக்டாக வந்து என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லையோ பிளாக்லேயோ எந்த அளவுக்கு வந்து அந்த லேர்னிங் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஓகேவா, தட் இஸ் கால்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா காம்படேட்டிவ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. சேம் திங் லைக் ஸ்டேட் கெட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நமக்கு நித்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்கன்னா SEQI அப்படிங்கிற ஒரு இதை விடுறாங்க, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க நித்தி ஆயோக்னாலே நமக்கு வந்து என்னென்னா பிளானிங் கமிஷனை ரிமூவ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் எது கொண்டு வந்தாங்கன்னா காம்படேட்டிவ் ஃபெடரலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லைக் கிரவுண்ட் லெவல் பிளானிங் லெவலை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா, அந்த நித்தி ஆயோக்கில். ஸோ நித்தி ஆயோக்கோட அனதர் இம்பார்ட்டன்ட் இதுன்னா SEQI அப்படின்னா என்ன ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இன்டெக்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய இதை பொறுத்து லைக் எஜுகேஷனல் அவுட்கம்மை பொறுத்து என்னென்னா இந்த இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இந்த மாதிரியான இன்டெக்ஸ் வந்து என்னென்னா நமக்கு லேர்னிங் அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது இன்னொரு ப்ரோக்ராம் லைக் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இது வந்து நமக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் வந்து ஒரு ப்ரோக்ராம் 2018 கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் படி என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை எடுத்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து என்னென்னா தன்னை வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த அவுட்கம்மை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர், ஒடிசாவில் வந்து நௌபாடா அண்ட் கும்லா, ஜார்க்கண்டில் கும்லா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் சித்தார்த் நகர், ஓகேவா, அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசில் வெலிங்கரம், ஓகேவா, இந்த ஏரியாலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான லெவலில் இருந்தது. இப்போ அதனுடைய அவுட்கம்ஸ் லைக் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது வந்து என்னென்னா லைக் ஒரு வகையான ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா லெவல்லையும் என்னென்னா நம்ம இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போதும் லைக் அதுக்கடுத்து என்ன காம்படேட்டிவ் ஃபெடரலிசமை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்கம் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, அதுக்கடுத்து டிஸ்எம்பவரிங் கிராம் சபாஸ், அதுக்கு முன்னாடி என்ன
லைக் அயோத்தியா பிரச்சனை பற்றி இருக்குது. ஓகே, அதில் அவர் எதுவும் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, அதனால் நான் அந்த நியூஸ் எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்துன்னா டிஸ்எம்பவரிங் கிராம சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்டைசிங் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் டேமேஜ் டெமோக்ரஸி அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சப்போர்டைசிங்னா லைக் டெலிபரேட்டாக வந்துன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை வந்துன்னா டெலிபரேட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துன்னா 2 ஆக்ட் இருக்குது ஃபாரஸ்ட் ரிலேட்டட். ஒன்று ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980 ரைட், அதுக்கடுத்துனா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006. இந்த 2 ஆக்ட்டுமே என்னென்னா ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். அண்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்துன்னா முக்கியமாக வந்துன்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ட்ரைபல் பீப்புளை பாதுகாக்கிற ஒரு ஆக்ட். லைக் என்னென்னா ஒரு கிராம சபா இருக்கும், அந்த கிராம சபாவுக்கு சில எம்பவர்மெண்ட் வந்து என்னென்னா அவங்க கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவல் அண்ட் அதர் லைக் கம்யூனிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே வந்துன்னா அந்த கிராம சபாவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க த்ரூ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக. ஓகேவா, பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துன்னா சுப்ரீம் கோர்ட்டோட எவிக்ஷன் ஆர்டர். ஓகேவா, எவிக்ஷன் ஆர்டர்னா அரௌண்ட் 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து என்னன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து என்ன கரெக்டான டாக்குமெண்ட் இல்லாததுனால அவங்கள வந்து வெளியே போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இதை ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க இப்போதைக்கு. பட் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன கரெக்டான ஒர்க்கில் இல்லை. அதாவது என்ன அதுக்கு அதை என்ன ஒரு இதில் கொண்டு வந்தாங்களோ பட் அதை வந்து அது செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளும் இவங்க இதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன எக்ஸாம்பிள்னா ஷ்ரெட்டிங் ரிஃபார்ம்ஸ் டு பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்கிறாங்க. அதில் 2019 ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில். அந்த ரெகுலேஷன் படி என்னென்னா கண்டிப்பாக வந்து என்ன கிராம சபாவுக்கு சில பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பவர்னா ஏதாவது ஒரு ஸ்கீமோ அல்லது ரெலவெண்ட் சம்திங் ஃப்ரீ அதை எடுத்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அல்லது வேறு ஏதாவது வந்து என்ன அந்த ஏரியாவில் வருது அப்படின்னா ஃப்ரீ அண்ட் பீரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் எல்லாமே வந்து என்னென்னா அந்த கிராம சபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் அந்த கிராம சபாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்கள வந்து ஈவன் அந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும் எந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட் டைமாக அவங்ககிட்ட போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் அண்ட் அந்த ப்ராஜெக்ட்னால எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 ரெகுலேஷன் வந்திருக்கும். பட் என்னென்னா அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி என்னென்னா ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்னென்னா ஒடிசாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2016 ஒடிசாவில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு கிராமத்தில் அரௌண்ட் வந்துன்னா 1400 ஏக்கர்ஸ் வந்து என்னென்னா ஒடிசா மைனிங் கார்பரேஷனுக்கு தேவைப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அயன் ஓரை வந்து என்னென்னா வெளியே எடுக்கிறதுக்காண்டி 1400 ஏக்கர்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து அரௌண்ட் 7 ஆதிவாசி டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து என்னென்னா இது வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா 7 ஆதிவாசி டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து என்னென்னா இவங்க கிராம சபாட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா, இவங்க லேட்டஸ்ட்டாக விட்ட ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 7 கிராம சபாவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க விட்ட ரிப்போர்ட் அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான கம்யூனிட்டி லேண்டும் இங்கே கிடையாது. அதாவது அந்த 7 ஆதிவாசி கிராம சபாவும் இப்படி கொடுத்ததா வந்து என்னென்னா இவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அங்கே எந்த விதமான லேண்டும் கிடையாது, நாங்கள் அங்கே எந்த விதமான அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியும் பண்ணலை. ஸோ எங்களுக்கு கம்யூனிட்டி லேண்ட் எதுவும் இல்லாததுனால நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்ததா ஒடிசா கவர்மெண்ட் வந்து அதை காட்டியிருக்கும். பட் என்னென்னா அதுக்கடுத்து என்ன பீப்புள்ஸ் போய்ட்டு அஜிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விஷயத்தை மறுபடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மைனிங் கார்பரேஷனுக்கு வந்து என்னென்னா ஓரை வந்து எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து என்னென்னா ஒரு எந்த அளவுக்கு டிட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் கிராம சபாவுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா கொடுத்துருக்கீங்க, பட் இட்ஸ் என்னென்னா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கிராம சபாவுக்கும் நம்ம அதிகமாக லைக் டிசிஷன் மேக்கிங் பவர் அண்ட் மேக்ஸ் லைக் ஃபேர் அண்ட் அதாவதுன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த காம்பன்சேஷன் வந்து என்ன ஃபேராக இருக்கிறது இது எல்லாமே வந்து என்ன கிராம சபாவை ஒரிஜினலாக எம்பவர் பண்ணணும். பட் என்னென்னா இது வந்து என்னென்னா பேக்வேர்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டோட ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து என்ன யூஎஸ் ரிப்போர்ட் ஃப்ளாக்ஸ் கர்ப்ஸ் ஆன் இந்தியன் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை பற்றி பேசுகிறாங்க. அந்த இண்டெக்ஸ் வெளியிடுறது யார் அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வெளியிடுறாங்க. ஓகே, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிடுறாங்க. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும், மற்றபடி வேறு கதை பேசியிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து இதெல்லாம் கம்மியாக இருக்குது. லைக் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து என்னென்னா நம்ம இதில் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்துன்னா சைனிங் எஃப்டிஏ வித் இந்தியா நாட் அன் இமிடியேட் பீரியாரிட்டி யூகே. ஆக்சுவலாக வந்துன்னா இதில் நியூஸ் எதுவுமே இல்லை. இதில் வந்துன்னா ஒரே ஒரு விசா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா லைக் கோல்டன் விசா அப்படிங்கிறது நமக்கு யூகேயில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இந்த ப்ரிலிம்ஸில் வந்து கோல்டன் விசா அப்படிங்கிறதுனா என்னன்னு கூட கேட்கலாம், அல்லது கோல்டன் விசா வந்து எந்த கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இல்லாட்டி எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா. அப்போ கோல்டன் விசா அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து வெல்த்தியஸ்ட் ஒரு ரிச்சஸ்ட் மேனுக்கு வந்து என்னென்னா யூகேயில் கொடுக்குற ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் தான் வந்து என்ன கோல்டன் விசா அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாரு, யூகேயில் என்ட்ரு ஆகிறாரு, அவர் வந்து 2 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா அவங்களோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு 5 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. இதே இது நமக்கு அதுக்கடுத்து இருக்குது. அதுக்கடுத்து என்ன 5 மில்லியன் பவுண்ட்ஸு, அதுக்கடுத்து 10 மில்லியன் பவுண்ட்ஸ், இந்த மாதிரி அவர் வந்து பண்ண என்னன்னா அந்த இயர் வந்து என்ன கம்மியாகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு கோல்டன் விசா. ஓகேவா. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து என்ன ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபார் லிக்விடிட்டி ஹேஸ் பின் ரிசீவ்டு வெல் சேஸ் ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விதையான இது இருக்குது. ஒன்று வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா. கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்னா பெட்வீன் கண்ட்ரி, நமக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில இருக்கிறது தான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்னா என்ன, இப்போ நம்மளும் ஜப்பானும் வந்தோம்னா இப்போ கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுறோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு வந்து என்ன ஒரு பிஓபி கிரைசிஸ் வருது. அதாவது என்ன நமக்கு நிறைய டாலர் தேவைப்படுது, நம்மகிட்ட டாலர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க மணி நம்மளுடைய இந்தியன் ருப்பியை வந்து என்ன ஜப்பான்கிட்ட கொடுத்துட்டு ஜப்பானில் இருக்கிற டாலரை வந்து என்ன நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. இது வந்து என்னன்னா இது ஜப்பானுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஜப்பான் வந்து அவங்களோட எண்ணெய் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்க மணியை வந்து வாங்கிப்பாங்க. தட் இஸ் கால்டு கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். இதே இது ஃபாரெக்ஸ் அப்படி ஸ்வாப் அப்படின்னா என்ன, நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஸ்வாப் பண்ணுறது இந்தியாவில். ஏன்னா நம்ம இப்போ லிக்விடிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது கம்மி பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம். ஓகேவா. அதே சேம் திங் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரெக்ஸ் ஸ்வாப்பை பண்ணுறாங்க. அதாவது நம்மகிட்ட இருக்க மணியோ டாலரோ வந்து என்ன நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து என்னென்னா நம்மளுடைய லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து என்னென்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 இயர் வேலிடிட்டியோட அந்த இதை பண்ண போகிறாங்க. ஓகேவா. அது இனிமேல் தான் வருது. அண்ட் இதில் வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நியமிக்கிறாங்களே தவிர அதுக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் உமன் பேக்ஸ் ஏபல் ப்ரைஸ் ஃபார் மேக்ஸ். ஓகே. ஏபல் ப்ரைஸுங்கிறது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மேக்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இதை ஃபர்ஸ்ட் உமன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேரன் உலன்பெக் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போது வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends.